4 சட்டமன்ற உறுப்பினர்களை வேல் யாத்திரை தந்தது. ஆனால் இன்னைக்கு முருகருடைய மாநாடு எத்தனை சட்டமன்ற உறுப்பு என்பதை இன்னைக்கு உறுதி செய்ய இன்னைக்கு அகில இந்தியாவே அசந்து போய் இருக்கிறார்கள். முருக பக்தர் மாநாடு என்பது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. அமைச்சர் சேகர்பாபு சொன்னார், நாங்கள் நடத்துகிற மாநாடு அவர்கள் நடத்துகிற முருகன் பக்தர் மாநாடு அல்லன்னு சொன்னார். ஆனால் மக்கள் எல்லாரும் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஆளுங்கட்சிக்காரர்கள் சொன்னதை பொய்யென நிரூபித்து மெய்யான பக்தர் நண்பர்கள் மெய்யன்பர்கள் மதுரையில் 5 லட்சம் பேர் கூடினார்கள் சொன்னால் அது உங்கள் ஒவ்வொருடைய கடமை, உங்களுடைய பொறுப்பும் தான், அதில் உழைப்பும் இருக்கிறது. நிறைய பேர் பஸ்ஸில் எடுத்து வந்த மாவட்ட தலைவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் சொல்ல முடியாது. சென்னையிலிருந்து கூட 27 பஸ் எடுத்து வந்தாங்க. நாங்கள் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் மாநாடு அவ்வளோ பெரிய மாநாடு சக்ஸஸாக அமைக்க மதுரையிலிருந்து நிறைய வந்தாங்க, நடந்தே நிறைய வந்தாங்க. மதுரையில் யார் திருச்சியிலிருந்து நிறைய பேர் வந்தாங்க, விழுப்புரத்துலேருந்து நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் ஒவ்வொருவருடைய மாவட்ட தலைவர்கள் வருகின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பாளர்களுக்கும் நான் தனித்தனியாக என்னுடைய வணக்கத்தை செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கட்சியினுடைய தலைவர் என்கின்ற பொறுப்பில் அவ்வளவு கூட்டத்தை சிறப்பான இடத்தில் நீங்கள் மதுரையில் அனைவரும் வந்தீர்கள். முருகன் இந்து முனை நடத்தினால் கூட, ஆனால் அதையெல்லாம் சிறப்பு செய்தது நமது பிஜேபி என்பதை நான் உண்மையிலே அதை விட சிறப்பு என்பது என்னன்னா, அந்த மாநாடு நடைபெறும் போது அவ்வளவு மழை துளி விழுந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கூட அசையாமல் இருந்தீங்க. அதை விட சிறப்பு என்னன்னாக்கி, உண்மையிலே சொல்ல போனா அந்த கூட்டம் முடிந்து போன பிறகு கூட அந்த சேரெல்லாம் தூக்கி அடித்து வச்சுட்டு போனாங்க. அதில் தான் நீங்கள் அவ்வளோ பேர் அசந்து போயிருக்கீங்க. திமுக கட்சிக்காரர்கள் இன்னைக்கு அசந்து போய் இன்னைக்கு அவங்க தூங்காமல் இருக்கிறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் ஓரணியில் திரளும் அப்படின்னு. தமிழகத்தை ஓரணி திரட்டுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம எல்லாரும் ஓரணியில் தானே இருக்கிறோம். நமக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தானே. ஆனால் ஸ்டாலின் செய்யக்கூடிய காரியம்லாம் சரியில்லைங்கிறதான் சொன்னாங்க. அரவிந்த் பானர்ஜி சொன்னாங்க, பாலியல் பலாத்காரம் டெய்லி லாக்அப் டெத் 24 லாக்அப் டெத். அதில் மதுரையில் சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. போலீஸ்காரங்க சிறப்பு காவல் படை அடிச்சு கொண்டு இருக்காங்க. எல்லா ஆதாரமும் இருக்கு. ஆதாரத்தையும் தாண்டி என்ன சொன்னா, இன்னைக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவங்க சொல்றாங்க மாத்துறாங்க. அப்படி என்னன்னா, இந்த காயங்கள் எல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே இருந்தது. ஆக இதய கோளாறு ஏற்கனவே இருந்ததுன்னு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறார். இப்போ ஆக அந்த ஊர் மக்களை அந்த சகோதரனுக்கு வேலையும் கொடுத்து விட்டு ஒரு வேலை, அதுவும் காளையார் கோயில் 80 கிலோமீட்டர் தள்ளி ஆவியில் ஒரு வேலை கொடுத்துட்டு 4 கிலோமீட்டர் தள்ளி 2 சென்ட் பட்டாவையும் கொடுத்துட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இப்படி தலைகீழ மாற்றிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய அநியாயம் இந்த நாட்டில் நடக்கிறது. எங்கே பார்த்தாலும் கொக்கைன். சென்னையில் உள்ள எல்லா 5 ஸ்டார் ஹோட்டலையும் கொக்கைன். மெத்தடினா மெத்தடினா அது பேர் கூட நமக்கு தெரிய மாட்டேன். எல்லா கிராமங்களிலும் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இன்னைக்கு எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி காட்டுவதற்கு ஆனால் சுகாதார டிஜியும் மன்னன் அரவிந்த் மேனன் சொன்னது போல திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அவங்க சொல்லும்போது கொஞ்சம் தவறுதலாக சொன்னாங்க. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் நோக்கத்தோடு அழகாக பேசிக்கிறாங்க. என்டிஏ ஆட்சி நம்முடைய கோட்டை, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வரணும். அதற்கான அடித்தளம் விடுகின்ற வேலை தான் இந்த பூத் கமிட்டி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.